ஒரு கவர்மெண்ட்னா வந்து ஒன்லி ப்ராஃபிட்ல இயங்குறது கவர்மெண்ட், அது கவர்மெண்ட் கிடையாது. தமிழ்நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையுது, தமிழர்கள் வளர்ச்சி அடையல. இன்னும் கடன் சுமையில தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு வந்து இட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹப். இல்ல, ஒரு கவர்மெண்ட்னா வந்து ஒன்லி ப்ராஃபிட்ல இயங்குறது கவர்மெண்ட், அது கவர்மெண்ட் கிடையாது. கவர்மெண்ட்னா ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும், ஒரு சமூக உணர்வு இருக்கணும். தமிழ்நாடு வந்து கடந்த 2 ஆண்டுகளாக இந்தியாவில் நம்பர் 1 பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லிக்கலாம். நம்ம முதல் இடத்துலனா கடந்த ஆண்டுக்கு முன்பு வந்து 11.1%, போன வருஷம் 10.8% இருக்கு. மற்ற மாநிலங்கள் வந்து 10%, 9.8% தான். ஆனால் தமிழர்கள் வளர்ச்சி அடையல. தமிழ்நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையுது, தமிழர்கள் வளர்ச்சி அடையல. அது போய் கீழே ட்ரிக்கிள் பண்ணல, மக்களுக்கு போய் சேரல. அப்போ தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்போ இன்னும் கடன் சுமையில தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு வந்து இட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹப். ஸோ அப்போ அது வந்து பொருளாதாரத்தில் பில்டப் ஆகாதில்ல. நாங்கள் எங்களோட நோக்கமே வந்து எல்லாமே நாங்கள் இவங்க சொல்ற மாதிரி திடீர்னு எலெக்ஷன் வந்துச்சுன்னா பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுப்போம், எலெக்ஷன் வந்துச்சுன்னா கோடை காலத்தில் 5000 ரூபாய் கொடுப்போம், அதெல்லாம் நாங்கள் சொல்லலை. நாங்கள் இந்த டைரக்ட் கேஷ் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் வந்து ஆக்சுவலாக சயின்டிஸ்ட், எக்கனாமிக் சயின்டிஸ்ட் இருக்காங்க நிறையா, அவங்க சொல்கிறது வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் அ வே. பெண்களுக்கு போகிறது இட் ஹெல்ப்ஸ் இன் அ வே. பட் ஆனால் அது ஒரு இவங்க செய்யறது எலெக்ஷனுக்காக பண்ணுறது. போக்குவரத்தே வந்து அது ஒரு பெரிய ஊழல் பொட்டி. அது ஃபுல் அது உள்ளே போனாலே அது எல்லா உபரி பாகங்கள், பேருந்தில் வாங்குறதுலேருந்து தயார் பண்ணுறது இதெல்லாம் போட்டு ஒரு பெரிய ஒரு ஊழல். அது நியமனம், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் நியமனமே அது காசு கொடுத்து லட்சக்கணக்கில் ஊழல் நடந்து அது பல ஆண்டு காலமாக இருக்குது. இல்லை, பட் வி ஹேவ் டு ஸ்டார்ட் சம்வேர். இது பண்ணணும். இது அதை சரிப்படுத்தணும். ரெண்டாவது வந்து இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணணும்னா நிச்சயமாக அது வந்து நான் அதான் சொல்றேன். பொதுத்துறைகள் 3 மெயின் துறை, போக்குவரத்து துறை, அப்புறம் வந்து பொது பணித்துறை, பிளஸ் வந்து மின்துறை. இந்த 3மே we have to do lots of reforms. இந்த 3 துறைகளும் ரிஃபார்ம்ஸ் பண்ணி நிச்சயமாக வந்து லாபகார்த்தமாக கொண்டு வந்து அது மீட்டு எடுக்கலாம். ஏன்னா இப்போ மின்சாரத்துறை எடுத்துக்கங்க. மின்சாரத்துறையில் 4 ஆண்டுகளில் வந்து 56% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கட்டணம். மின் கட்டணத்தை 4 ஆண்டுகளில் இன்க்ரீஸ் பண்ணியும் கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் இந்த 4 ஆண்டுகளில் வந்தோம். வருஷம் வருது. கூடுதலாக நான் சொல்ல கூடுதலாக வந்தோம், நட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல இருக்கிற மின் திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு யோசனை கிடையாது. தனியார்கிட்ட வாங்கினா அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். 15 ரூபாய் ஒரு யூனிட் வாங்குறாங்கன்னா அதில் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 ரூபாய் கிடைக்கும் அந்த யூனிட். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் இதுதான் நடக்குது. இல்லை, பேன் நீட்டா? இதுதான் நாங்கள் நீட்டு வர்றதுக்கு முன்பே இருந்து எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். ஃபேர் நீட்டா? என் காதில் பேன் நீட்டுன்னு வந்துச்சு. அது காங்கிரஸுடைய நிலைப்பாடு. அது இந்த நீட்டு கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானே. அதாவது நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் நீட்டு அப்போ கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. நான் ரொம்ப முடிவாக சொன்னேன், வரக்கூடாது அப்படின்னு. நான் பிடிவாதமாக இருந்தனால தான் நான் 2009 விலகி வந்ததுக்கப்புறம் 2010 தான் இதை வந்தவங்க ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. அப்புறம் 12 வந்துச்சு, அப்புறம் கோர்ட்டில் தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் 13 கோர்ட்டில் மறுபடியும் தடை பண்ணி 16 ஓகே பண்ணி இது ஒரு வரலாறு இருக்குது. இல்லை, நீட்டு தேர்வே தேவையில்லை. அது நான் இப்போ சொல்லியிருக்கேன்ல இந்த தேர்வுகள் சம்பந்தமாக. இது நீட்டு தேர்வு அப்போ கொண்டு வந்த காங்கிரஸ் டைமில் கொண்டு வந்த நோக்கம் என்னன்னா, அவங்க நோக்கம் என்னன்னா, நீட் எக்ஸாம்லாம் எல்லாமே கமர்ஷியல் ஆகிடுச்சு, எம்பிபிஎஸ் அட்மிஷன் கமர்ஷியல் ஆகிடுச்சு, நல்ல தரமான டாக்டருங்க வந்து வரத்து கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த நீட்டை வந்து முறைப்படுத்தணும், எல்லாமே ஒரே எக்ஸாமில் முறைப்படுத்தணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போ என்னன்னா, இட் இஸ் அட்டர் ஃபெயிலியர் நீட்.
ஒரு சிஸ்டம் வந்து முழுக்க முழுக்க தோல்வி அடைஞ்ச 100% தோல்வி அடைந்த தேர்வு தான் நீட் தேர்வு. கம்ப்ளீட் ஃபெயிலியர். அது ஸ்கிராப் பண்ணணும். ஸ்கிராப் நீட்டுன்னு தான் வரணும் தவிர ஃபேர் நீட்னு அது மாதிரி பண்ண முடியாது. முடிஞ்சு போன சிஸ்டமு, தோல்வி அடைஞ்ச சிஸ்டமை நீங்கள் எப்படி நீங்கள் ஃபேராக பண்ணுவீங்க? அதாவது இன்னைக்கு நீட் உடைய பெரிய ஒரு ஊழல் நான் சொல்லுவேன். நான் எக்கனாமிக் கரப்ஷன். அது அப்புறம் 2 லட்சம் கோடி ரூபாய் நீட்னால பெரிய பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு இந்தியாவில். நீட் கோச்சிங்னால நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமே ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே நீட்டுன்னு சொல்லலாம். இல்லை நாலேஜ் பேஸ்ட்ல இல்லை. அது எக்ஸாம் பேஸ்டு ஒரு எஜுகேஷன் தான் இப்போ பண்ணுறாங்க. நாலேஜ் பேஸ்டு கிடையாது. நம்ம சிஸ்டமே மாற்றிட்டாங்க இப்போ. நீட்டுன்னு. ரெண்டாவது 2 லட்சம் கோடி கமர்ஷியல் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து தரமான டாக்டருங்க இல்லை, நீட்டில் வரல. ஏன்னா காசு வச்சுருந்தா நீட்டில் படிக்கலாம்.